வணக்கம். நம்ம நிறைய வீடியோஸ்ல பிசினஸ் growth, அதாவது நம்மளுடைய பிசினஸை எப்படி ஒரு நிலையில இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமா மாத்துறது, எப்படி நம்மளுடைய சாதாரண ஒரு சின்ன பிசினஸை மிகப்பெரிய சாம்ராஜ்யமா மாத்துறது, எப்படி நம்மளுடைய பிசினஸ்ல நிறைய லாபம் சம்பாதிக்கிறது அப்படின்லாம் பிசினஸ் growth பத்தி நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் நம்மளுடைய பிஸ்னஸ் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக மாறணும் அப்படின்னா ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் நம்மளுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய தகுதியை வளர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளக்கூடிய தன்மைகளை நம்மளுக்கு வளர்த்துக்கணும். ஸோ இதுதான் நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இல்லைன்னா தமிழில் சுய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவோங்க. ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ் மிக பெருசாக வளர்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது சுய முன்னேற்றம் அப்படின்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்மளை செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, அதுக்கான வழிகள் என்ன, இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் இல்லை இன்டெலிஜென்ஷியா. அண்ட் இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அத்தனை பேரும் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். முதல்ல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தமிழில் சுய முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இது என்னன்னா, நம்மளுக்கு என்ன தேவையோ, நம்மளுடைய கோல் என்ன, நம்மளுடைய இலக்கு என்ன, ஸோ அந்த இலக்கை அடையிறதுக்கான ஸ்கில்ஸ் அத்தனையும் நம்ம டெவலப் பண்ணிக்கிறது தான் நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு அட்வொகேட். ஸோ நான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் லாயராக ஆகணும் அப்படின்னா நான் சட்டத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்படி என்னோடய ப்ரொஃபஷனை வெளி உலகத்துக்கு மார்க்கெட் பண்ணுறது, ஸோ இதை கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் நான் என்னை வளர்த்துக்கணும். ஸோ என்னோட கோல் நான் இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் லாயர் ஆகணும்னா அதுக்கான தகுதிகளை வளர்த்துக்கிறது. ஸோ இதை நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட் இல்லை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொத்த பொட்டன்ஷியலையும் நம்ம வெளிக்கொண்டு வரணும். அதாவது நம்மளுக்கு ஆற்றல் இருக்கும் இல்லைங்களா, நம்மளுடைய முழு ஆற்றலையும் நம்ம எங்கேயுமே வெளிப்படுத்துறது இல்லை. ஸோ நம்மளுடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு காலேஜ் படித்த காலத்தில் எடுத்துப்போமே, நம்ம ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு எக்ஸாம் வருது அப்படின்னா நம்ம டே ஒன்லேருந்தே படிக்க ஆரம்பிக்க மாட்டோம். எக்ஸாம் வரத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடியோ இல்லை ஒரு வாரம் முன்னாடியோ இல்லை அட் த மேக்ஸ் 1 மாதம் முன்னாடியோ தான் படிப்போம். ஸோ நம்ம முதல்ல இருந்தே நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளால் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்டாக மாறி இருக்க முடியும், நம்மளால் நிறைய மார்க்ஸ் எடுத்துருக்க முடியும். ஆனால் நம்மளுடைய ஃபுல்லஸ்ட் நம்ம யூட்டிலைஸ் பண்ணாமல் கடைசி 1-2 நாட்களில் நம்ம படித்து எதர் ஃபெயில் ஆகிருப்போம், இல்லைனா ஒரு மினிமம் ஒரு பார்டரில் பாஸ் பண்ணியிருப்போம். ஆனால் என்ன நம்ம நினச்சிப்போம் அப்படின்னா, இதுதான் என்னுடைய ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல், என்னால் இவ்வளோ தான் மார்க் வாங்க முடியும், நான் பெரிய படிக்கிற பையன்லாம் கிடையாது, அந்த மாதிரி நம்ம நினச்சிப்போம். ஸோ நம்மளுடைய ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத வெளிக்கொண்டு வந்தால் தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கோல் அப்படின்றத நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது 2 நிலைகள் இருக்கும். நம்மளுடைய ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியலை வெளிக்கொண்டு வருது. ஸோ இதுதான் நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இல்லைனா தமிழில் சுய முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறோங்க. அடுத்ததாக நம்மளை எப்படி செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே சக்ஸஸ் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் மாறுபடும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேவைகளும் மாறுபடும். உதாரணத்துக்கு ஒரு சிலர் நிறைய பணம் தேவைப்படும், ஒரு சிலர் பிஸ்னஸில் பெரிய சக்ஸஸ் அடையணும் அப்படின்றது எதிர்பார்ப்பாங்க, ஒரு சிலருக்கு நல்ல வேலை வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க, இன்னும் ஒரு சிலர் இதெல்லாம் வேணாம்ப்பா, நான் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போகிறோம், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நம்மளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தேவைகள் பூர்த்தி அடையணும் அப்படின்னா கட்டாயம் நம்மளை செல்ஃப் டெவலப் ஆர் செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டும். ஸோ இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதுக்கான ஃபார்முலா அப்படின்றது ஒன்று தாங்க. நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார்முலா அப்படின்றத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போகிறோம், கட்டாயம் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பெறுவதற்கான தகுதி அடைஞ்சிருவோம். ஸோ எப்படியெல்லாம் நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். இந்த சுய முன்னேற்ற ப்ராசஸில் இருக்கக்கூடிய முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ஸ். நம்மளை செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா கட்டாயம் அது கோல்ஸ்ல இருந்து தாங்க ஆரம்பிக்க முடியும். கோல்ஸ் அப்படின்றது நம்முடைய இலக்கு, நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம எதை போய் அடைய போகிறோம். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியராக இருக்கலாம். நீங்கள் என்னவா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு இலக்கு அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு தெரியாமலே நம்மளால் பயணத்தை ஆரம்பிக்க முடியாது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான்
நம்ம போய் எந்த இலக்கை அடைய போகிறோம் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்மளால் நம்மளுடைய வெற்றியை நோக்கி நம்மளால் பயணத்தை ஆரம்பிக்க முடியாது. ஸோ இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது கோல்ஸ் அப்படின்ற முதல் ஸ்டெப்பில் இருந்து தாங்க ஆரம்பிக்க முடியும். ஸோ இந்த கோல்ஸ் அப்படின்றது நம்ம என்ன கோல் நம்மளுக்கு தேவை, என்ன நம்மளுக்கு தேவை, எந்த இலக்கை போய் நம்ம அடையணும், இதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து எழுதணும். எப்படி கோல்ஸ் நம்ம செட் பண்ணுறது அப்படின்றதுக்கே நாங்கள் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்மளுக்கு கோல் செட் பண்ணிக்கிறது, எப்படி நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய கோல்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்டான ஒரு விளக்கம் வந்து அங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ முதல் ஸ்டெப் கோல். ஸோ இந்த கோல்ஸ் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் போடாது, இந்த கோல்ஸை நம்ம வந்து தினம் தினம் எழுதணும். எதனால் நம்ம இந்த கோல்ஸை தினம் தினம் எழுதணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம அந்த கோல்ஸோட நம்ம அலைன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்ஸ் அப்படின்றது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த காரணத்துக்காக கட்டாயம் நம்ம வந்து கோல்ஸ் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கோல்ஸை தினம் தினம் எழுதவும் செய்யணும். ஸோ முதல் ஸ்டெப், அதாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதுல முதல் ஸ்டெப் அப்படின்றது நம்மளுடைய கோல்ஸை தீர்மானம் பண்ணுறது. அடுத்து இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸில் இரண்டாவது விஷயம் அப்படின்றது கண்டினியூஸ் லேர்னிங். தினம் தினம் நம்ம புது புது விஷயங்களை கற்றுக்கணுங்க. உலகம் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த வேகத்துக்கு நம்ம ஈடு கொடுக்கணும் அப்படின்னா புது புது விஷயங்களை தினம் தினம் நம்ம கற்றுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கோவிட் வந்துச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிட் வந்தபோது நம்ம எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு போயிட்டோம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் புது புது டெக்னாலஜிஸ் அப்படின்றது, உதாரணத்துக்கு ஒரு ஜூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம எல்லாமே பிஸ்னஸ் அப்படின்றது ஜூம் பேஸ்டாக ஆகிடுச்சு. நம்ம புதுசாக ட்ரைனிங்ஸ் அட்டென்ட் பண்ணுறது ஆன்லைனில் கற்றுக்க ஆரம்பித்தோம். ஆஃபீஸ் மீட்டிங்ஸ் ஆன்லைனில் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ டெக்னாலஜி பேஸ்டு பிஸ்னஸாக நம்மளது மாற ஆரம்பிச்சது. ஸோ அந்த விஷயத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகணும் அப்படின்னா புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான மைண்ட் செட் நம்ம கொண்டு வரணும். ஸோ எப்படி நம்ம புது புது விஷயங்களை கற்றுக்கிறது, எப்படி நம்ம கண்டினியூஸ் லேர்னிங் அப்படின்றத ஒரு ஹேபிட்டாக எடுத்துகிட்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று முக்கியமாக புத்தகங்கள் படிக்கிறது. ரெண்டாவது ஆன்லைன் கோர்சஸ். நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது, டைரக்ட் கோர்சஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கலாம், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கணும், பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம புது புது கோர்சஸ் போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய கோர்சஸ் வந்து ஒவ்வொரு ஃபீல்டுலையும் நம்ம நிறைய கோர்சஸ் போகலாம், நிறைய ட்ரைனிங்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். இது மூலிமா நம்ம கண்டினியூஸ் லேர்னிங் அப்படின்றத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றதுல அடுத்த நிலைக்கு போக முடியும். அடுத்து இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இருக்கக்கூடிய மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய இலக்கை போய் அடைஞ்சிட்டோம், நம்மளுக்கு என்ன தேவையோ அதை அடைஞ்சிட்டோம், நம்ம வந்து சக்ஸஸ் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து ருசி பார்த்துட்டோம். ஆனால் அந்த சமயத்தில் நம்மளுக்கு வந்து ஹெல்த் வந்து நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணல. நம்மளுக்கு முதுகு வலி இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ஹார்ட் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஹெல்த்தில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன தான் அச்சீவ் பண்ணாலும் அது நம்மளுக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்காது. கரெக்டுங்களா? இது மட்டும் கிடையாதுங்க, நம்ம இலக்கை போய் அடையணும் அப்படின்னாலே கட்டாயம் நம்ம உடல் நம்மளுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும். நம்ம சோம்பேறித்தனமாக ஆகிறதுக்கான முக்கியமான காரணமே நம்ம உடல் நம்மளுக்கு ஒத்துழைக்காதது தான் காரணம். ஸோ நம்ம ஹெல்த்தையும் கட்டாயம் பார்த்துக்கணும். ஹெல்த்தை நம்ம வந்து கட்டாயமாக நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது 3 விஷயங்க. ஒன்று, நல்ல உணவு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்றது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கணும். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, உடற்பயிற்சி. ஒரு வாக்கிங்கோ இல்லை ஒரு எக்ஸசைஸ், சைக்கிளிங். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு 45 மினிட்ஸாவது நம்ம தினமும் பண்ணணும். மூணாவது முக்கியமாக பண்ண வேண்டியது, இந்த இடத்துல நம்ம ஹெல்த் அப்படின்னு சொல்கிறது இது வெறும் உடல் உறுதித்தன்மை மட்டும் கிடையாது, மன உறுதித்தன்மை, அதாவது மென்டல் ஹெல்த்தையும் தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ நல்லா மெடிடேட் பண்ணுறது, யோகா பண்ணுறது. ஸோ இது மூலிமா நம்ம வந்து மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் ரொம்பவே நம்மளுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும். ஸோ அதுக்கான ப்ராசஸையும் நம்ம தினம் தினம் பண்ணணும். ஸோ நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸில் முக்கியமாக பண்ண வேண்டிய 3வது விஷயம் ஹெல்த்தை பார்த்துக்கிறது. அடுத்து நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸில் நம்ம செய்ய வேண்டிய 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவுண்ட் அவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள். எப்பயுமே நம்ம ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா அது நம்ம தனியாலாம் முடியாதுங்க. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி தேவை. ஸோ இந்த கம்யூனிட்டி அப்படின்றது எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பிஸ்னஸில் இருக்கிறோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். எதுக்காக அப்படின்னா நம்ம ஏதாவது சேலஞ்சஸ் வருது அப்படின்னா அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய உதவியை நாடலாம். அதே மாதிரி நம்ம ஆர்கனைசேஷனில் நல்ல பாசிட்டிவ் ஸ்டாஃப்ஸ் தேவை. ஸோ அந்த ஸ்டாஃப்ஸை நம்ம வந்து பாசிட்டிவாக உருவாக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் கோச் தேவை. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி நிறைய பாசிட்டிவ் பீப்புளாக வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பேசிக்கக்கூடிய லாங்குவேஜும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான கண்டூசிவ் அட்மாஸ்பியர் நம்மளுக்கு உருவாகும். ஸோ பாசிட்டிவ் பீப்புளோட
பழக்கங்கள் நம்ம அதிகமாக்கிக்கணும். நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் பீப்புளோட நம்ம பாசிட்டிவ் டிஸ்கஷன் நடக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து கோல்ஸே இல்லாத ஒருத்தரோட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கோம் அப்படின்னா அவர் நம்மளை என்ன பண்ணுவார், கோல்ஸை நோக்கி போக விட மாட்டார். அவர் நம்மளை எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்பாரு. ஸோ நம்மளை நிறைய பாசிட்டிவ் பீப்புளோட சரௌண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம எங்கேயாவது டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் அப்படின்னா கூட அவங்களுடைய சப்போர்ட்டோட நம்ம திருப்பியும் அலைன் ஆகிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் பண்ணிக்க வேண்டிய அடுத்த ப்ராசஸ், அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் பீப்புளோட நிறைய ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கணும். இது 4வது விஷயம். அடுத்து இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸில் நம்ம பண்ண வேண்டிய 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹேபிட்ஸ். நம்மளுடைய ஹேபிட்ஸ் அப்படின்றது நம்மளுடைய கோல்ஸ்க்கு அலைண்டாக இருக்கணுமே தவிர நம்ம கோல்லேருந்து நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு மராத்தான் நம்ம வந்து வின்னர் ஆகணும், இல்லை ஒரு மராத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணி மராத்தான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம காலையில் எழுந்துக்கணும் இல்லையா? அப்போ தான் காலையில் எழுந்து நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதுவே நம்ம வந்து நம்மளுடைய ஹேபிட் அப்படின்றது ராத்திரியில் நான் கட்டாயம் அட்லீஸ்ட் 1-2 படம் நெட்ஃப்ளிக்ஸ்லையோ இல்லை வந்து ப்ரைம்லையோ பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன், 2 மணி வரைக்கும் நான் வந்து படம் பார்ப்பேன், அந்த மாதிரியான ஹேபிட் இருந்தது அப்படின்னா காலையில் நம்மளால் எழுந்துக்க முடியாது, நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய ஹேபிட் அப்படின்றது நம்ம கோல்லேருந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளை அச்சீவ் பண்ண விடாமல் பண்ணிடும். ஸோ நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய ஹேபிட்ஸை கட்டாயம் வந்து சரிப்படுத்திக்கணுங்க. நம்ம கோல்ஸ்க்கு என்ன ஹேபிட் வந்து கண்டூசிவாக இருக்கணுமோ அந்த ஹேபிட்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறது, படிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, புது புது விஷயங்களை கற்றுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஹேபிட்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஸோ நம்மளை வந்து சுய முன்னேற்றம் பண்ணிக்கணும் அப்படின்னா கட்டாயம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய சுய முன்னேற்றத்துக்கு கண்டுசிவாக இருக்கணுமே தவிர அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஹேபிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸில் பண்ண வேண்டிய 5வது முக்கியமான விஷயம் அப்படின்றது ஹேபிட்ஸை கரெக்ட் பண்ணிக்கிறது. அடுத்தது நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய ப்ராசஸில் இருக்கக்கூடிய கடைசி ஸ்டெப், அதாவது 6வது விஷயம் என்ன அப்படின்னா மானிட்டர் அண்ட் செக் த ப்ராசஸ். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குங்க, வாட் கெட்ஸ் மெஷர்ட் கெட்ஸ் டன் அப்படின்னு. அதாவது நம்ம எந்த விஷயத்தை கரெக்டாக மானிட்டர் பண்ணி சரியான டைரக்ஷனில் தான் போகிறோமா அப்படின்றத உறுதி பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம வந்து வெற்றி அடைவோம் அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம். ஸோ நம்மளுடைய ப்ராசஸில் என்ன நம்மளுடைய கோல் எதுவோ அந்த கோலை நோக்கி தான் நம்ம போகிறோமா அப்படின்றத ப்ராப்பராக நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். நம்ம எங்கேயாவது டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம், நம்ம சரியான இலக்கை நோக்கி போகலை அப்படின்னா அந்த ப்ராசஸை நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி பெங்களூர் வரைக்கும் போகணும் அப்படின்னா நம்ம சென்னையிலேருந்து கிளம்புறோம், அடுத்தது காஞ்சிபுரம், வேலூர், இப்படி நம்ம வந்து அந்தந்த ஊர்களில் தாண்டி போகணும். இஃப் சப்போஸ் நம்ம வேறு ஏதாவது ஒரு பக்கம் போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியும் நம்ம சரியான டைரக்ஷனில் போகலை அப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், திருப்பியும் வந்து ஒரு கூகுளில் ஒரு மேப் ஆன் பண்ணி கரெக்டான டைரக்ஷன் எது அப்படின்றத திருப்பியும் நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த டைரக்ஷனில் திருப்பியும் போக ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ப்ராசஸை நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கான முக்கியமான ஆப்ஜெக்ட். ஸோ நம்மளுடைய கோலை நோக்கி போகிறோமா அப்படின்றத பீரியாடிக்கலாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி செக் பண்ணால் நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும், அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதுதாங்க, இந்த 6 விஷயங்களையும் நம்ம கட்டாயம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம கட்டாயம் செல்ஃப் டெவலப் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோலையும் நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா என்ன, இது எப்படி பண்ணுறது, இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த மாதிரி பிஸ்னஸ் பற்றியும் நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றியும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அறிவழகன், நான் ஒரு பிஸ்னஸ் லாயர், என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா. நன்றி, வணக்கம்.